ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக என்னுடைய 7 படங்கள் 6 படங்கள் இருக்குல்ல, எந்த படத்துலையும் இப்படி ஒரு சாயல் இல்லை. அது ஒரு வேற ஒரு படமாக அது தெரியுது. ஒரு அரசியல் தலைவராக விஜயோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? சரியான இன்னும் திட்டமிடலோடு கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசியல் தலைவராக ஒருவராக அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டது, அவருடைய தொடர் செயல்பாடுகள் இன்னும் அந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை உங்களோட படைத்தலைப்புகள் என்ன, நாங்கள் ஒரு புது புது வார்த்தையை கற்றுக்குறோம். வேட்டுவம் அப்படிங்கிறதுக்கு என்ன வேட்டுவம் அப்படின்னு இப்போ வேட்டை அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை விசிக்கு ரொம்ப நாளாக வச்சுருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் அப்படி நாங்கள் வைக்கல அப்படிங்கிற கருத்து சொல்லிட்டு, ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமாக பங்கு தேவை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். ஆரியாவை எப்படி இல்லைன்னா யோசிச்சிங்க? இது எல்லாருக்கும் இல்லை. ஆக்சுவலி இவன் அவனுக்கு இல்லை, அவன் இவனுக்கு இல்லை, அந்த மாதிரி தான் இது கொஞ்சம். உங்களையும் மாரி செல்வராஜ் சாதிய படங்கள் தான் இருக்கிறான்னு ஒரு லேபிள் பண்ணுறாங்க. யார் தப்பு செய்கிறாங்களோ அதை விட தப்புக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பேசுகிறவங்களே தப்பான ஆளாக மாற்றுறது அப்படின்றது புதுசு இல்லை. வெற்றிமாறன் விஜய் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு விஜய் சார் சொல்லுங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த ஆசை இருந்துச்சா விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணலாம்? பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே, கிடைச்சது. நானும் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரேம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மாணிக்கம். இன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சியில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். 6வது சீசன் மார்கழியில் மக்கள் இசை. ஸோ எங்களுக்கெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடிச்சு? இது தொடர்ந்து பண்ணிருக்கோம் அப்படின்றதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் பெரிய சப்போர்ட் இல்லாமல் வெறும் மக்களுடைய சப்போர்ட்டை மட்டுமே நம்பி இயங்கி கொண்டிருந்த மக்கள் இசை இன்றைக்கி 6வது ஆண்டாக பெரிய அளவில் இதை நிகழ்த்தப்பட போகிறது அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. இந்த வருஷம் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது? என்ன ஸ்பெஷல்லாம் ஏன்னா வருஷம் நம்ம என்ன பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லோரையும் கொண்டு வருவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் சில புது ஆர்டிஸ்ட்டுகளை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த போன வருடம் இசைத்த மிக முக்கியமான இசைக்கலைஞர்களை திரும்பவும் ரீட்டைன் பண்ணியிருக்கிறோம். அவங்க திரும்பவும் வராங்க. அண்ட் இது திறந்த வழியில் நிகழுது. மக்கள் பெரிய அளவில் கூடணும்னு விருப்பப்படுறோம். அந்த மக்கள் இந்த நிகழ்வோட இன்னும் நெருக்கமாக அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிறோம். அண்டு இதோட நன்மதிப்பு உயர இசைக்கலைஞர்களுக்கோட நன்மதிப்பும் அப்படியே சேர்ந்து உயிரும். அண்ட் இது பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகணும். இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலாக இது மாறணும். இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த மியூசிக் ஃபெஸ்டிவலை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருக்குது. ஸோ அந்த கனவை நோக்கிய ஒரு 6வது படி தான் இது நினைக்கிறேன். ஆக்சுவலி கடந்த 5 வருட மார்கழியில் மக்கள் இசை பயணம் திரும்பி பார்க்கும்போது என்ன தோணுது? ஒவ்வொரு வருடமும் செஞ்சு முடிக்கிறப்போ ஒரு மன திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த வருஷம் திருப்திகரமாக இது நம்ம முடிச்சிருக்கோம். இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, கொண்டாடிருக்காங்க. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களை மக்கள் கவனிச்சிருக்காங்க. மக்கள் மட்டும் இல்லாமல் இப்போ அரசு இல்லை விருது தரும் நிறுவனங்கள் அவங்கள பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இந்த கலைஞர்களுக்கு ஒரு நன்மதிப்பு சமூகத்தில் உருவாகுது அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒவ்வொரு ஆண்டும் முடிகிறப்போவும் இதை பற்றி ஒரு பெரிய பெருமிதம் எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் மக்களுடைய வருகை எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பெரிய ஊக்கத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக இந்த வருஷம் வெளியே பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசனே போன வருடம் மக்களுடைய அதை எங்களால் அகாமடேட் பண்ண முடியல. அவ்வளோ க்ரௌடு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த க்ரௌடை வெளியே அனுப்ப வேண்டிய சூழல் இருந்தது. நிறைய பேர் ரொம்ப மன வருத்தத்தோடு போனாங்க. ஃபேமிலிஸாக வந்திருந்தாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் அவங்களால ஃப்ரீயாக இருக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் சரி, ஓகே, பொருட்செலவை பற்றி யோசிக்காமல் இந்த விட முடியாது, வெளியே பண்ணுறோம். சரி, வரவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக, கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு நெருக்கடியாக இல்லாமல் ஒரு பொது வழியில் இந்த நிகழ்வை பார்த்து நாங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் போன வருடம் தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் நிகழ்கிறப்போ அந்த நிகழ்வில் இருக்கிற சில பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் அதை மாற்ற ட்ரை பண்ணுறோம். போன வருடம் எத்தனை பேர் வந்தாங்க? இந்த வருஷம் எத்தனை பேர் எதிர்பார்க்கு? போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் வந்தாங்க அப்படின்னு என்கிட்ட கணக்கு இருக்குது. ஆனால் அந்த அரங்கில் ஒரு 4,000 பேர் இருந்தாங்க. அதுவே பயங்கர நெருக்கடியாக மாறிடுச்சு. ஆனால் அரங்குக்கு வெளியே ஒரு 5,000 பேர் இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்தவங்களை நாங்கள் அனுப்ப வேண்டியதாக மாறிடுச்சு. அரங்குக்கு வெளியவும் இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி
அதனால் இந்த வருடம் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே க்ரௌடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ அந்த க்ரௌண்டில் பொறுத்த மட்டும் ஒரு 15,000லேருந்து ஒரு 20,000 அகாமடேட் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு 10,000 மக்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. மார்கழியில் மக்கள் இசை தொடங்கப்பட்டதுக்கான இலக்கை அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறீங்களா? இலக்கை இன்னும் அடையல. இலக்கை அடைவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். மார்கழி மக்கள் இசை இப்போ ஒரு 5 நிகழ்வுல 5 ஆண்டுகளில் வந்து நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா இல்லை. இது ஒரு தொடர் பயணம் தான். இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. என்னுடைய விருப்பம் என்னென்னா, எப்படியா இசைக்கலைஞர்கள் அவங்களுடைய அவங்களுக்கான இசை தொகுப்புகளை தனித்தனியாக இப்போ இசைக்கலைஞர்கள் அடையாளப்படுத்திட்டு இசைக்கலைஞர்களுடைய அவங்களுடைய அந்த ஃபோக் ஆர்ட் இருக்குல்ல, அந்த இசை தொகுப்புகளாக வெளியிட்டு அது மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அதன் மூலமாக வருகிற வருமானம் அவர்களுக்கு சென்றடையணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது. இப்போ ஸ்பாட்டிஃபை மாதிரியான இதெல்லாம் ஆமாம் தளங்களில் அந்த தொகுப்புகளை வந்து வெளியிட்டு அந்த இசைக்கலைஞருக்கு நேரடியாகவே இதன் மூலம் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பழைய இசைக்கலைஞரை நம்ம வந்து சினிமாவுக்கு நம்ம கூப்பிட்றோம். இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒரு படத்துக்கு மியூசிக் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் முழுக்க அவங்கள நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த இசைக்கோர்வை கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த இசைக்கலைஞர் ஒரு 10 படம் பண்ணுறாருன்னா 10 படத்துலையும் பயன்படுத்துகிறாரு. ஆனால் அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கான தொகையை கொடுக்குறாரு. ஆனால் இசைக்கலைஞரை பொறுத்த வரைக்கும் இப்போ மியூசிஷியனை பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து பாடல்களை பொறுத்த வரைக்கும் அண்டு மற்ற இசைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. லைக் அவங்களுக்கு அந்த காசு ராயல்ட்டி காசு வந்து எப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பாட்டுக்கும் தவறாமல் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் பறை இசைக்கலைஞர்களுக்கோ இல்லை இது மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு அது போய் சேர்றது இல்லைல்ல. அந்த விஷயத்த மாற்றணும்னு ட்ரை பண்ணுறோம். அது மாற்றத்துக்கான ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்டு அதனால் வெறும் திரைசையில் வாசிக்கிறவங்க மட்டும் கிடையாது. இப்போது இது மாதிரி தன்னிசை கலைஞர்களாக இருக்கவங்கள அது தொகுப்பாக உருவாக்கி அந்த தொகுப்பை வந்து நம்ம ஸ்பாட்டிஃபை மாதிரியான தளங்களில் கொடுத்து இல்லை யூடியூப் இது மாதிரி தளங்களில் போட்டு அதில் வர வருமானத்தை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி இருக்குது. ஸோ இது மாதிரியான வெற்றிகரமாக இங்கே மக்கள் இசை நடந்தால் இதில் மக்களுடைய பங்களிப்பும் உள்ளே வந்தால் இது மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற நிதியை நிச்சயமாக இந்த மாதிரியான இசை தொகுப்பில் இல்லை இசைக்கலைஞர்களுக்கு இசைஞர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான ஒரு வழியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியுடைய ஆரம்பமாக இந்த ஆண்டு 6 ஆண்டாக இருக்கிறத நான் பார்க்குறேன். மற்ற தளங்கள் பண்ணுற நீளம் சார்பாகவே ஒரு தளம் அமைக்கிறதுக்கான முயற்சி அதுதான் நடந்துட்டுருக்கு. அது ஆக்சுவலி ஒவ்வொரு வருஷமும் யோசிப்பேன். ஆனால் அப்படியே வேலை பொழுதுனால அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த வருடம் ஒரு விருப்பம் இருக்குது. பார்ப்போம். அது டெஃபினட்டாக அது பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஒரு தனி மனிதராக இந்த நிகழ்வை நடத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் தனி மனிதராலாம் இல்லை. நீளம் பண்பாட்டு மையம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அமைப்பில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம பண்ணுறோம். எண்ணம் வேணால் நான் யோசிச்சதாக இருக்கலாம். பட் இது செயல்படுத்தக்கூடிய நிறைய தோழர்கள் என்னோட இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம பண்ணுறோம். இப்போ முதல் 3 ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இவர் அறிவு கூட இருந்த அறிவு தான் இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட லைக் இசைக்கலைஞர்கள் உள்ளே கொண்டு வந்தது, இதை பிளான் பண்ணது நிறைய அவர் வந்து உள்ளே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் சில பேர் உள்ளே வருவாங்க, வேலை செய்வாங்க. அதனால் மற்ற தோழர்களோட உதவி இல்லாமல் இதை நம்ம பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி பண்ணவும் முடியாது. கடந்த வருடம் பேசும்போதும் சொல்லியிருந்தீங்க பொருளாதார சிக்கல் குறித்து. இந்த வருடமும் அது தொடருது. பட் ஆனால் பெரிய அளவில் இல்லை. இது சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை அது ஆக்சுவலி. அதனால் இப்போ நமக்கு சில பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. ஆக்சுவலி இது என்னென்னா இது மக்களோட நிகழ்வாக மாறுறப்போ இதோட இப்போ ஒரு பேரளவு விரிவடையுது இல்லை. விரிவடைறதுக்கு ஏற்க தொகையும் மாறுபடுது. ஒவ்வொரு வருடமும் வந்து அதோட தொகையும் மாறுபடுறப்போ ஸோ அந்த சிக்கல்கள் இருக்குது. பட் ஆனால் அது நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்குது. சிக்கலாக இல்லை ரொம்ப. ஓகே. பட் இருந்தாலும் இதை தொடர்ந்து விடாமல் நடத்தணுங்கிற அந்த இது அது விட்டால் தான் நின்றோம். நிற்கக்கூடாது. அதுதான் விருப்பம். ஓகே. வேட்டுவம் எப்போ ரிலீஸ் என்ன எது பிளான் பண்ணியிருக்கீங்களா? வேட்டுவம் வந்து கிட்டத்தட்ட படிப்பு முடிஞ்சிச்சு. சம் பேட்ச் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஓகே. நடிகர்களுடைய பங்களிப்பு முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ போஸ்ட் ஒர்க் எடிட்டிங் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 மாதங்களில் அந்த படத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு.
நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த படத்துக்கு இருக்குது. ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக நல்லா வந்திருக்கு. மக்கள் இது ஏற்று கொண்டாடுவாங்க, ரசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு விரும்புகிற சினிமாவை கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. நான் விரும்புகிற சினிமாவை மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையில் எடுக்கிற சினிமாவும் ஒன்று இருக்குது. ஸோ நான் எடுக்கிறது எப்பவுமே நான் விரும்புகிற ஒரு என்ன சொல்கிறது, விருப்பத்தை, என்னுடைய கருத்தை, அப்படி இல்லைன்னா எனக்கான ஒரு சினிமா அழகியலை, இல்லை என்னுடைய சினிமா பார்வை, என்னோடய கதை உலகத்தை மக்கள்கிட்ட எப்படியோ கொண்டு போயிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரியான, அவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் சொல்லி ட்ரை பண்ணி கொடுத்துணுன்னு தான் நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மக்களுக்கு நெருக்கமான ஒரு சினிமாவாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஃபுட்டேஜஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன். அண்டு நிச்சயமாக ஒர்க் ஆகும்னு தோணுது. உங்களோட முந்தைய படங்கள்லேருந்து இது எந்த அளவுக்கு வேறுபட்டதாக இருக்குது? அப்படியே டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே இருந்த படங்களோட சாயல் எதுவுமே இதில் இருக்காது. நான் அப்படி தான் ஒவ்வொரு படமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்பட்ட பரமுறை, இப்போ நான் இது நட்சத்திர நகர்கிறது, தங்கலான், இது எல்லாமே 3மே வேறு வேறு சாயல்களை கொண்ட படங்களாக இருந்தது. அண்ட் வேட்டுவும் அதே மாதிரி ஏற்கனவே எடுத்த என்னுடைய 7 படங்கள் 6 படங்கள் இருக்குல்ல, எந்த படத்துலையும் இப்படி ஒரு சாயல் இல்லை. அது ஒரு வேற ஒரு படமாக இது எடுத்துருக்கேன். ஓகே, உங்களோட படத்தலைப்புகள்னா நாங்கள் ஒவ்வொரு புது புது வார்த்தையை கற்றுக்குறோம். வேட்டுவம் அப்படிங்கிறதுக்கு என்ன? வேட்டுவம் அப்படின்னு இப்போ வேட்டை அப்படின்னா வேட்டையாடுறது, பல பேர் சேர்ந்து ஒன்று வேட்டையாடுறது அப்படின்னு சொல்லலாம். வேட்டுவம்ன்றது பல குழுக்களுக்கு இடையே நடக்கிற சண்டை. இப்போ வேட்டம்னா இப்போ 2 பேரும் சண்டை போடுது, கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான். பட் ஆனால் ஒரு குழுக்களுக்குள்ளே நடக்கிற அந்த வேட்டை மனோபாவம், பல குழுக்களுக்குள்ளே நடக்கிற அந்த வேட்டைத்தன்மை, இது எல்லாத்தையும் வந்து வேட்டுவம், இதுதான் வேட்டுவம்னு சொல்கிறாங்க. அண்டு இப்போ வேட்டைன்னா நான் உங்களை வேட்டையாடுறதாக்கலாம், நீ எங்களை வேட்டையாடுறதாக்கலாம். ஆனால் இது எப்படின்னா என்னென்னா, ஒரு 5-6 குழுக்கள் சேர்ந்து சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே வந்து வெற்றி பெறுறது அப்படின்றத வந்து வேட்டுவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு முதல்ல நான் எழுதின கதை வேறு, அதுக்கப்புறம் இதை சொல்லணுமான்னு தோணுச்சு, அதுக்கப்புறம் தான் மாற்றி முன்னாடி என்னவா இருந்தது இப்போ என்னவா மாற்றம்? அதெல்லாம் இப்போ பேசவே முடியாதுரா, அது படம் கிட்ட பேசிக்கலாம். அண்ட் என்னென்னா எப்பவுமே இப்போது நான் ஒரு எழுத்தாளனா, ஒரு கதையாசிரியராக நம்ம வந்து யோசிக்கிறப்போ, இப்போ எனக்கு என்னென்னா தங்கலானுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு சில சிந்தனைகள் இருந்தது. ஆனால் எழுதி முடிக்கிறப்போ இந்த கதையை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்ற சிந்தனை மாறுபட்டது. ஸோ அப்படி அது ஒரு ஆர்டிஸ்டோட ட்ரைவ் தான் அது. நம்ம 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 எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த உலகத்தை நம்ம சொல்ல போகிறோமான்றப்போ, அந்த உலகத்தில் எனக்கு வேறு சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நான் எழுதப்பட்ட கதையை விட அந்த கதை மாந்தர்கள் வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஆட்களாக இருந்தாங்க. சரி, அந்த கதை மாந்தர்களை மட்டும் வச்சு நம்ம வேற ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணலான்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். தினேஷ்க்கு இது எப்படிப்பட்ட படமாக இருக்குது? தினேஷ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக தினேஷ் வந்து அவருடைய சாயலிருந்து வேறுபட்ட படமாக அது இருக்கும். ஏன்னா அவரை நம்ம எல்லாரும் வேறு மாதிரி பார்த்துருப்போம். அண்டு இப்போ ரப்பர் பந்தில் கொஞ்சம் சீரியஸான கேரக்டராக அவர் வந்து பண்ணியிருப்பார். அண்ட் தண்டகாரணத்துலேயும் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக மாறி இருப்பார். இப்போ இதில் என்னென்னா ரொம்ப எங்காக மாறி இருப்பார். அப்படி ஒரு வயசான கேரக்டர்லேருந்து டக்குன்னு ஒரு சின்ன பையனாக எங்காக மாறி, அண்ட் மார்ஷல் ஆர்ட்டெல்லாம் நான் பயங்கரமாக கற்றுக்கிட்டு, அண்ட் அடிமுறை மால்கம் இதெல்லாம் பயங்கரமாக கற்றுக்கிட்டு ஒரு நல்ல பலம் பொருந்திய ஒரு வீரனாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி ஓகே, ஆர்யாவை எப்படி வில்லனா யோசிச்சிங்க? ஆர்யா வில்லன்னு நான் சொல்லியா? ஆனால் அப்படிதான் வில்லன் அப்படியா? இல்லை இப்போ என்னென்னா ஒரு 5 கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட ஒரு திரைப்படம் இது. எல்லாருக்கும் இல்லை ஆக்சுவலி. இவன் அவனுக்கு இல்லை, அவன் இவனுக்கு இல்லை, அந்த மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன் நான். அண்டு குறிப்பாக ஆர்யாவோட எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது. நான் அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு நான் கேட்டேன், இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாகவும் இதில் இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் எதுவுமே யோசிக்கல, நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து பண்ணித்தரேன்னாரு. ஸோ அப்படி தான் உள்ள வந்தார் அவர். உங்களுடைய படங்களில் வந்து பெண்களோட கதாபாத்திரம் எப்பவுமே வலிமையானதாக இருக்கும். இந்த படத்தில் சோபிதாவோட கேரக்டர் எப்படி இருக்குது? ஆமாம், சோபிதா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கும். அண்டு இந்த 5 குழுக்களில் ஒவ்வொரு லீடர் இருப்பாங்கள்ல, சோபிதா ஒரு குழுவோட லீடராக இருப்பாங்க. ஸோ அவங்களும் இப்போ ஒரு பெண் தலைமை கொண்ட ஒரு லீடர்ஷிப்பாக வந்து நிச்சயமாக சோபிதா அந்த கேரக்டர் இருக்கும். அண்டு இந்த படத்துலையும் அதை நான் பேசியிருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கேன் நான்.
ஆனால் பட் ஒரு பெண்ணை மட்டுமே மையமாக வச்சு ஒரு படத்தை முழு படத்தை எடுக்கிற ஐடியா அதான் நட்சத்திர நாயர் இது பெண்ணால வீடு. இதுக்கப்புறம் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே. அடுத்தது சார்பட்டா 2 எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? சார்பட்டா 2 வந்து இப்போ தான் எழுதிட்டு இருக்கோம், நானும் தமிழ் பொறுப்பா அவர்களும் சேர்ந்து. கிட்டத்தட்ட அது ஒரு வடிவம் வந்துருச்சு. அது கொஞ்சம் ரீரைட் பண்ணி முடிக்கணும். முடிச்சுட்டு இந்த ஜான்வரிக்கு அப்புறம் அதை ரிலீஸ் அதை எப்போ ஷூட் போகிற பிளான்லாம் பண்ணிட்டுருக்கோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், இந்த ரிசர்ச் ஒர்க் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. மார்ச்சில் ஏப்ரலில் ஷூட் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. ஓகே. ஆமாம், டெஃபினட்டாக அந்த டைமில் ஷூட் போய்டுன்னு நான் நம்புகிறேன். நான் பிர்சா முண்டா என்னாச்சு? பிர்சா முண்டா அப்படியே இருக்குது, கதையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அங்கே கதாநாயகன் தேடுதல் அந்த சிக்கலில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு அது எப்படின்னா, அந்த ஹிந்தியில் அது ஒரு பழக்கமாக இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு அது ஹோல்டாகி அப்படியே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஒரு கதாநாயகன் ஓகே சொல்லிட்டாரு. ஓகே. ப்ரொடக்ஷன் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. வெற்றிமாறன் வந்து விஜய் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு எஸ்சி சார் எனக்கு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஒருவேளை அந்த ஆசை இருந்துச்சா விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணலான்ட்டு? இல்லை, விஜய் சார் வச்சு பண்ணலாம் இல்லை, ஆனால் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே. கிடைச்சிது. நானும் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அது ஏதோ சில காரணங்களால் அது நடக்கலை. அது நானும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. பொதுவாக நமக்கு என்னென்னா, நம்மளை கூப்பிட்டா போயிட்டு சேர்ந்து வேலை செய்வோம், அப்படி இல்லைன்னா நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்ருப்போம். ஸோ இதுதான். அதனால் வந்து அந்த டைமில் ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அப்படியே மறைஞ்சிச்சு ஆக்சுவலி. இப்போ உங்களையும் மாரிசெல்வராஜ் வந்து சாதிய படங்கள் தான் எடுக்கிறான்னு ஒரு லேபிள் பண்ணுறாங்க. யார் தப்பு செய்கிறாங்களோ அதை விட வந்து தப்புக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பேசுகிறவங்களே தப்பான ஆளாக மாற்றுறது அப்படின்றது வந்து புதுசு இல்லை. ஒரு குடிமகனா 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பெரிய ஒரு வெற்றிடம், ஒரு பெரிய பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வந்து இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து வருகிற ஆட்சியாளர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். தேர்தல் அரசியலில் நீளம் எப்போது ஈடுபடும்? தேர்தல் அரசியல் நோக்கி நகரணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை வந்து விசிக்கு வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் அப்படி நாங்கள் வைக்கல அப்படிங்கிற கருத்து சொல்லிட்டு, ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமாக பங்கு தேவை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். ஒரு அரசியல் தலைவராக விஜயோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? சரியான இன்னும் திட்டமிடலோடு கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலைவராக ஒருவராக அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டு அவருடைய தொடர் செயல்பாடுகள் இன்னும் அந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல, தான் அறிஞ்சிக்கிறதுல இன்னும் முனைப்போடு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்.